ஹே லவ்லி மக்களே! ஸோ வெல்கம் டு பிளெஸி டைமண்ட் விலாக்ஸ். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருக்கிறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ்! ஸோ இந்த லாங் வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து நைட் ப்ரேயருக்கு தான் கிளம்பியிருக்கிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே நாங்கள் வந்து அச்சிரப்பாக்கமில் நடக்கிற நைட் ப்ரேயர், அதாவது மழை மாதா சர்ச்சுக்கு தான் வந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அதுக்காக நைட் சாப்பிட்றதுக்காக நிறைய திங்ஸ்லாம் வந்து நான் பேக் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ அது வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நைட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக இந்த அவுட்ஃபிட் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஜம்ப் சூட், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் கோட். ஸோ நைட் வந்து கோல்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பேக் பண்ண ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் பணியாரம் சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து மைதா வச்சு தான் ரெசிபி வந்து மேக் பண்ணியிருந்தேன். உள்ள ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச். ஸோ எங்கள் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதோட ஸ்டஃபிங் வந்து எது வச்சு பண்ணேன்னா மஷ்ரூம், ஆனியன், டொமேட்டோ. ஸோ இதோட ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம சேனலில் அப்டேட்டடாக இருந்திங்கன்னா நிச்சயமாக வந்து இதோட ரெசிபீஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேவையான திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புறது பார்த்திங்கன்னா செம்ம லேட், ஒரு 8 தான் கிளம்பியிருப்போமே. ஸோ அப்பா அக்கா எல்லோரும் ஷிஃப்ட் முடிஞ்சு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் தாம்பரம் போனோம். அப்புறமா அங்கேருந்து வந்து கிளாம்பாக்கம் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆனோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த நியூஸ்லலாம் சொன்ன மாதிரி, ரீல்ஸ்லலாம் ஷேர் பண்ண மாதிரி ஒரு ஏர்போர்ட் ஃபீல் தான் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போனோன்னே. ஸோ அதுக்கப்புறமா இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பஸ் பிடிச்சி பார்த்திங்கன்னா அச்சிரப்பாக்கம், அதாவது அந்த சர்ச்சுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு பஸ் பிடிக்கணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட்டு தாம்பரம் டு கிளாம்பாக்கம், அப்புறம் கிளாம்பாக்கம் டு அச்சிரப்பாக்கம். ஸோ அது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக், அதனால் வந்து எங்களால் கேப் கூட புக் பண்ண முடியல. அதனால் வந்து பஸ்லேயே தான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி. செம்ம லாங்காக இருந்துச்சு, செம்ம டயர்டாகவும் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ்க்குலாம் நாங்கள் அலையவே இல்லை. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தானே போயிருந்தோம். அதனால் வந்து நிறைய பஸ்ஸஸ் இருந்துச்சு. ப்ளஸ் கிளாம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பஸ் இருந்துச்சு. ஸோ ஒரே ஊருக்கு போகிற மாதிரி 10 பஸ் வந்து இருந்துச்சு. அதனால் வந்து அவ்வளோ டென்ஷன் இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் இதை செகண்ட் டைமும் வரோம், கொஞ்சம் பிளான்டாக வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஐயோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்களுக்கு சரியான ரூட் தெரியல, அப்புறம் பயங்கர க்ரௌட் வேறு. ஸோ இந்த ப்ரேயர் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி. ஸோ மந்த்லி நடக்கும். கரெக்டாக பௌர்ணமி நைட்டு தான் வந்து ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்துஸ்க்குமே வந்து விசேஷம் போல். அதனால வந்து இந்துஸுமே ப்ளஸ் ட்ராவல் பண்ணுவாங்க, அப்புறம் கிறிஸ்டின்ஸுமே ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரே ரூட் வேறையா. ஸோ இந்துஸ் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து திருச்செந்தூர் போவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த சைடு போவாங்க. இந்த சர்ச்சுமே வந்து அந்த சைடு தான் இருக்குது. அதனால் வந்து 2 பேரும் சேர்ந்து படையெடுத்து ட்ராவல் பண்ணுறதுனால பயங்கர க்ரௌடாக இருக்கும் பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் நாங்கள் ரொம்ப லேட் இல்லையா, அதனால் வந்து எங்களுக்கு அவ்வளோ க்ரௌடு இருந்த மாதிரி தெரியல. நாங்கள் 12:30க்கு தான் போனோம். ஆனால் கூட இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டால்லாம் வந்து நைட் ஃபுல்லாகவே வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா வந்து டிஃபன் ஸ்டால்லாம் வந்து மூடிட்டாங்க. ஏன்னா வந்து 12:30 மணிக்கெலாம் யார் டிஃபன் சாப்பிடுவா. அதனால் வந்து உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் வந்து நான் காட்டலை. ஆனால் இங்கே வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு கடைங்க. கம்பல் 12:30 மணிக்கெலாம் எவனோ கம்பல் விற்பானா, அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஏன்னா நாங்கள் போனதே லேட்டு. ஃபஸ்ட்டு ப்ரேயரில் போய் உக்காரணும். ஸோ அதுதான் மெயின். இருந்தாலுமே நான் உங்களுக்கு இந்த ஸ்டால்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்கிறேன். ஏன்னா வந்து ப்ரேயர் நைட் ஃபுல்லாக இருக்கும், போர் அடிக்கக்கூடாதுல்ல. ஸோ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் போர் அடிக்கக்கூடாது. அதனால் நடுவில் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு.
ஸோ உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடுன்ட்டு. ஸோ எல்லாமே ஜீசஸ் அண்ட் மாதாவை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. ஸோ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும், ஏன் இவ்வளோ ட்ராவல் பண்ணி வரணுன்ட்டு எல்லாருக்கும் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நாங்களாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் செகண்ட் டைம் தான் வரோம். ப்ளஸ் வந்து ரொம்ப ட்ராவலும் கிடையாது. ஆனால் மற்றவங்களெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ லாங்லேருந்து வராங்க. ப்ளஸ் கண்டினியூஸாக மந்த்லி வராங்க. பட் வந்து அதான் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ நிச்சயமாக நம்ம நினச்சது வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரேயர்ஸ்னாலனாச்சு நம்ம நினச்சது வந்து முடியும்ன்ற மாதிரி தான். ஸோ எந்த ரிலீஜியனாக இருந்தாலுமே சரி, ஸோ இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே சரி, பட் வந்து அந்த ட்ரஸ்ட் இருக்கணும். ஸோ நம்ம வர்ஷிப் பண்ணுற கடவுள் மேலே நமக்கு ட்ரஸ்ட் இருக்கணும். ஸோ நம்ம ப்ரே பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு ப்ரே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். நம்ம ப்ரேயர்ஸ் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நிச்சயமாக அது ஒரு நாள் நடக்கணுன்றதும் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ்க்கு வந்து வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே ட்ரஸ்ட்டோடு தான் நாங்களும் வந்திருக்கோம். ஸோ நிச்சயமாக நாங்களும் மந்த்லி வரணுன்ட்டு எங்கள் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக மந்த்லி வருவோம். ஸோ நீங்களுமே உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் வந்து நைட் ப்ரேயர் பண்ணலாம், இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு குட் வைப்ஸாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ காய்ஸ், எங்களோட ஃபேஸ் பார்த்தீங்களா செம்ம டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலுமே நாங்கள் வந்து ஜாலியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோதான், ஒரு சவரில் போய் சாஞ்சிட்டு பொசிஷன் மாறாமல் அப்படியே உக்காந்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த சாண்ட்விச். ஸோ நைட்டில் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து வேறு என்ன பண்ணுறது, ஸோ பசிக்குதோம் இல்லையா, அதனால் வந்து அது சாப்பிட்டுட்டோம். கொண்டு வந்ததெல்லாம் கடகடன்னு காலி பண்ணியாச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான பொமோரியன் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஒரு ஃபேமிலி. எப்படி தான் இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்கன்னே தெரியல. ஸோ எங்கள் வீட்லேயே ஒரு டாகி இருக்குது, ராக்கி அவனோட பேர். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவனை பயங்கர வால். ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து அவனை வாக்கிங் கூட்டின்னு போகிறதே கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டீஸ் போல், அதனால் வந்து எங்கே போனாலுமே இவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், அப்படியே வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து இதுதான் ஸ்பெஷலே. ஸோ இந்த மவுண்டெயின் வந்து நைட்டில் வந்து பயங்கர டெக்கரேஷன், பயங்கர லைட்டிங்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்குன்னே வந்து டாப் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஸோ நான் எப்போவுமே வரும்போதெல்லாம் வந்து ஸோ கன்ஃபார்மாக மேலே போயிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வருவேன். பட் இந்த டைம் வந்து நான் போகல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் வலி, ப்ளஸ் வந்து எங்கள் அப்பாவுக்கு அக்காவும் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் வந்து அந்த பாதி வரைக்கும் தான் நான் போயிருந்தேன். ஸோ நானும் எங்கள் அம்மாவும் தான் போயிருந்தோம். ஏன்னா கேமரா எடுக்கிறது ஒருத்தர் வரணும் இல்லையா, ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி வந்து அழகழகான ஸ்டாச்சூஸ்லாம் வந்துருக்கும். ஸோ ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டோரிஸ் வந்து சில இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து உங்களுக்கு கீழே இருந்து அந்த டாப் வரைக்குமே வந்து லைனாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கே செம்மையாக இருக்கும். ஸோ மேலே போகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து அந்த டாப் வியூ தாங்க. டாப் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அங்கேருந்து ஹோல் சிட்டியுமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ மார்னிங் வந்தாலுமே சரி, நைட்லேயும் சரி, நல்லாயிருக்கும். அந்த வியூவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரேயர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு எங்கள் அம்மா கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து கேண்டல்லாம் வாங்கிட்டு ஏற்றிட்டு 4:30 மார்னிங்கே நமக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா பஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் க்ரௌட் ஆகிடும் இல்லையா, அதனால். அப்புறமா இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லபடியாக வந்துட்டு போகணுன்ட்டு ஜீசஸ் கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லா வீடியோஸும் இவ்வளோ ரிலீஜியஸாக இருக்காது, அதனால் நீங்கள் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ until then, bye from Blessy Raymond. Bye bye.